தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இன்று இயேசு நம்மை பார்த்து, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்கின்றார். காரணம், இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது உப்பை போல் மறைவாக சுவையுள்ளதாக தன் தந்தையோடு இணைந்து இருந்தார். தந்தையோடு இணைந்து அவர் இருப்பதின் வழியாக அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் ஒளியாக அவர் அற்புதங்கள் செய்தார், உதவி செய்தார், பிறரை மன்னித்தார், ஏற்றுக்கொண்டார், ஆசீர்வதித்தார், உதவி செய்தார், கருணை காட்டினார். இவையெல்லாம் உலகிற்கு ஒளியாக இருந்தது. இன்றைய குடும்பத்தில் கூட வெளியிலே கணவர் சென்று, அப்பா சென்று உழைத்து அவர் சம்பாதிக்கும் பொழுது அது அந்த வீட்டினுடைய வெளிச்சமாக இருக்கிறது. அம்மாவோ மனைவியோ வீட்டின் உள்ளே இருந்து எல்லா காரியங்களையும் மறைவாக அவர்கள் செய்வது அனைத்தும் உப்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, மரம் வெளி தோற்றத்திலே செழிப்பாக இருக்கிறது என்றால் அது ஒளியாக இருக்கிறது. ஆனால் அதனுடைய அடித்தளம் வேர்கள் அனைத்துமே பூமிக்கடையிலே மறைவாக உப்பாக இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு மனிதன் கடவுளோடு இணைந்திருக்கும் பொழுது அது உப்பாக இருக்கிறது. அந்த மனிதனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அவரோடு இணைந்திருந்து வெளிப்படுவதால் நன்மை செய்வது, உதவி செய்வது, பொறுமையாக இருப்பது, அன்பாக நட்பாக இருப்பது அனைத்துமே உலகிற்கு அது வெளிச்சமாக இருக்கிறது. அன்னை தெரசாள் ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் இணைந்திருந்து உப்பை போல் அவரோடு இணைந்திருந்தார்கள். ஆனால் வெளியிலே அவர்கள் வெளிச்சமாக அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் ஒளியாக இருந்தது. ஆகவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் அர்த்தத்தோடு சொல்கின்றார், நீ உப்பாக என்னோடு மறைவாக இணைந்திரு, உன்னை உலகத்திற்கு நான் வெளிச்சமாக காட்டி நீ பலருக்கு ஒளியாக இருப்பாய் என்று சொல்கின்றார். எனவே இன்றைக்கு நாம் உலகிற்கு ஒளி என்று நம்மை மதிப்பாக ஆண்டவர் பார்க்கிறார். உலகிற்கு உப்பாக நம்மை பெருமையோடு பார்க்கிறார். ஆக ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பொழுது நாம் உப்பாகவும், செயல்பாடுகள் வழியாக ஆண்டவர் உலகிற்கு நம்மை வெளிச்சமாக காட்டுகிறார். எனவே அந்த நட்போடு இன்றைய நாளை தொடங்குவோம். கடவுள் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. God bless you.